கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 18 நாட்கள் பவுலினுடைய ஊழிய பயணத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தியானத்தின் வாயிலாய் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார், உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த நாளின் தியானத்தையும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமென்றால், இது உங்களுக்கு பிரயோஜனமாய் அமைந்திருக்கும் என்றால், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த நாளின் தியானத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். லீஸ்திரா என்கிற பட்டணத்திலே பவுல், சீலா மற்றும் அவர்களோடு தீமோத்தேயு என்று சொல்லக்கூடிய புதிய ஒரு சீஷன் அவர்களோடு இணைந்து கொள்ளுகிறார்கள். மூவராய் இவர்கள் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக அவர்கள் புதிய எல்லைகளுக்குள்ளாய் கடந்து செல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனார்கள். இந்த பிரிகியா தேசத்திலும் கலாத்தியா தேசங்களிலும் இருக்கிற பட்டணங்களை, அங்கு இருக்கிற சபைகளை அவர்கள் சந்தித்து கடந்து போனார்கள். அதற்கு முந்தைய வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர் ஒரு பட்டணத்தை கடந்து செல்கிறார் என்றால், அந்த பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அல்லது சபைகள் இருக்குமென்றால் அந்த சபைகளை ஸ்திரப்படுத்தும்படியான வேலையில் மிக கவனமுள்ளவராய் செயல்பட்டார். ஆகவே அவர்கள் கடந்து செல்லுகிற இந்த பிரிகியா கலாத்தியா தேசங்களில் இருக்கிற சபைகளை அவர் திடப்படுத்துகிறார். அதிலும் ஒன்றை அவர் தெளிவான காரியத்தை செய்கிறார். எருசலேமில் அப்போஸ்தலர்கள் சபைகளுக்கு எழுதி கொடுத்த சட்டங்கள், ஆரம்பத்தில் அங்கே பரிசேயரால் உண்டான கலக்கம், அந்தியோகியா திருச்சபையில் யூதர்களால் உண்டான கலக்கம், பிரஜாதிகளும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்கிற அந்த காரியத்தில் உண்டான கலக்கத்தின் நிமித்தமாய் அப்போஸ்தலர்கள் சட்டங்களை எழுதி கொடுத்தார்கள். 4 காரியங்களை அவர்கள் எழுதி கொடுத்தார்கள். அதை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி காட்டுகிறேன். ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசித்தல். இன்னொன்று, வேசித்தனம். 3வதாக நெருக்குண்டு செத்தது. 4வது, இரத்தம். இந்த 4 காரியங்களுக்கும் விலகி இருக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை எழுதி அதை சபைகளுக்குள்ளேயே கொண்டு போனார்கள். இந்த சட்ட திட்டங்கள் எழுதிய நிருபங்களை வாசித்த பொழுது அங்கே சபைகள் அமைதலாய் பரிசுத்தாவின் ஆறுதலோடு வளர்ந்து பெருகின. ஆகவே அப்போஸ்தலராலும் மூப்பராலும் கொடுக்கப்பட்ட சட்டங்களை ஒவ்வொரு சபைகளுக்கும் சொல்லி அவர்களை ஸ்திரப்படுத்தினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது அவர்கள் மறுபடியும் பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போகும் பொழுது அவர்களுடைய எண்ணம், பவுலினுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, விருப்பம் உண்டாகிறது. ஆசியாவிலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். நீங்கள் 6வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள். ஆசியாவிலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் அதற்கான முயற்சியில் இந்த மூவரும் இறங்கிய பொழுது ஆவியானவர் அந்த சுவிசேஷ ஊழியத்தை ஆசியாவிலே செய்யாதபடிக்கு அவர் தடை செய்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். சுவிசேஷம் அறிவிப்பது கர்த்தருடைய விருப்பம், அது அவருடைய சித்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு பிரதான கட்டளை என்னவென்றால், உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த இந்த பிரதானமான கட்டளை உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களிலும், பட்டணங்களாக இருந்தாலும் கிராமங்களாக இருந்தாலும், அங்கு இருக்கிற எல்லா ஏழை எளிய மக்களுக்கும், பணக்காரர்கள், செல்வந்தர்கள், நல்ல ஒரு படித்து திராணி உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள் எல்லோருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும்.
இதுதான் அவருடைய மேலான ஒரு எதிர்பார்ப்பும் விருப்பமாய் இருந்தது. ஆனால் இங்கே ஆசியாவிற்கு பவுலின் குழுவினர், பவுல், சீலா, தீமோத்தேயு இவர்கள் புறப்படும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆசியாவிலே சுவிசேஷம் சொல்லும்படியான அந்த வேலையை ஆவியானவர் தடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ஊழிய காரியமாய் ஒரு காரியத்தை செய்யும்படியான ஒரு முயற்சியில் இறங்கும் பொழுது ஆவியானவருடைய தடை அதிலே உண்டாகும் என்றால் அதை சிந்தித்து பார்த்து அதிலே நிதானமாய் நீங்கள் செயல்பட வேண்டும். நன்மையான காரியத்தை தான் இவர்கள் செய்யும்படியாய் பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஆவியானவர் தடை செய்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தின் காரியங்களில் அல்லது உங்கள் தொழில் காரியங்களில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களில் ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை நீங்கள் செய்யும்படியான முயற்சியில் இறங்குகிறீர்கள். ஆவியானவர் அதை தடை செய்வார் என்றால் அதை செய்யாதிருங்கள், அதை அதோடு முடித்து விடுங்கள். ஏனென்ற கேள்விக்கு இடமே இல்லை. ஆசியாவிலே சொல்ல வேண்டாம் என்றவுடன் பவுல் எதிர்கேள்வி கேட்கவே இல்லை. வேண்டாம் வேண்டாம், அவ்வளவுதான், முடித்து விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசியாவுக்கு போவதை அங்கே ஆவியானவர் தடுத்தபடியினால் அவர்கள் மீசியா என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்தின் வழியாக கடந்து வருகிறார்கள். 7வது வசனம் சொல்லுகிறது, மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆசியா போவதற்கு தடை செய்யப்பட்டபடியினால் இப்பொழுது பவுலுக்குள் ஒரு எண்ணம் வருகிறது. அவர் பித்தினியா தேசத்திற்கு சென்று அங்கு இருக்கிற ஜனங்களுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். நிறைய பிரேக் உண்டாகுது. அவங்க முயற்சி எடுக்கிறாங்க, தடையாகிறது. அவர்கள் செல்லும்படியான அந்த பிரயாணம் ஆவியானவரால் தடுக்கப்படுகிறது. ஆகவே அவர்கள் அந்த பித்தினியா தேசத்திற்கும் போகவில்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை தடுக்கிறார் என்றால் அதை அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இதிலிருந்து மிக தெளிவாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆசியாவிற்கு செல்ல வேண்டாம், பித்தினியாவுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லி ஆவியானவர் தடை செய்தபடியினால் அந்த காரியத்தில் அப்பொழுதே அவர்கள் அதற்கான ஒரு முடிவை உண்டாக்கிவிட்டு அடுத்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், துரோவா என்கிற பட்டணத்திற்கு வந்தார்கள். இது ஒரு கடற்கரை பட்டணம், கடற்கரையில் உள்ள ஒரு துறைமுக பட்டணம். இந்த துரோவா பட்டணத்திலே வந்து அவர்கள் தங்குகிறார்கள். இந்த துரோவா பட்டணத்திலே அவர்கள் தங்கி இருக்கிற நேரத்திலே அங்கே அவர் ஒரு நாளிலே இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். பவுலினுடைய சொப்பனத்தில் ஒரு காரியத்தை அவர் காண்கிறார். மக்கதோனியா தேசத்தில் உள்ள ஒரு மனிதன் வந்து, நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னிடத்தில் உதவி கேட்கிறது போன்று ஒரு சொப்பனத்தை கண்டவுடன் இந்த பவுல் ஒரு காரியத்தை தெளிவுபட அவர் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானித்துக் கொள்ளுகிறார். ஆவியானவர் தன்னை மக்கதோனியா தேசத்திற்கு அனுப்ப விரும்புகிறார் என்பதை தெளிவாய் கற்றுக்கொண்டு மக்கதோனியா தேசத்திற்கு புறப்பட்டு போவதற்கான முயற்சியில் இறங்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததாக இந்த பவுல், சீலா, தீமோத்தேயு இந்த குழுவினர் துரோவாவிலிருந்து அவர்கள் சமுத்திர மார்க்கமாய் கடல் வழியாய் கப்பலிலே பயணிக்கிறார்கள். அவர்களுடைய பயணம் துரோவாவிலிருந்து புறப்பட்டு எங்கே வருகிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம் என்றால் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சாமோத்ராக்கே என்கிற தீவுக்கு வருகிறார்கள். இந்த தீவில் கொஞ்ச நாட்கள், ஒருவேளை அந்த நாட்களில் பயணம் செய்வதற்கென்று தனியாக கப்பல்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. சரக்கு கப்பல்கள் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு, ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்திற்கு சரக்குகளை எடுத்துச் சொல்வதற்கு கப்பல்களை பயன்படுத்தினார்கள். அந்த சரக்கு கப்பல்களில் தான் இவர்கள் பயணம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த சாமோத்ராக்கே என்கிற தீவிலே அவர்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அந்த தீவிலும் கூட கர்த்தருடைய சுவிசேஷத்தை நிச்சயமாய் பவுல் செய்திருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதில் பவுல் மிகவும் ஆர்வமுள்ளவராயிருக்கிறார். இந்த சாமோத்ராக்கே என்கிற தீவிலே அங்கே அவர்கள் தங்குகிறார்கள். அதனை தொடர்ந்து பயணம் செய்கிறார்கள். அந்த கப்பலானது தொடர்ந்து பயணிக்கிறது. இவர்கள் சாமோத்ராக்கே அந்த தீவிலிருந்து புறப்பட்டு நெயாப்போலி என்கிற பட்டணத்திற்கு வருகிறார்கள். 11வது வசனத்தின் இறுதி பகுதி சொல்லுகிறது, மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்திற்கு போய் சேருகிறார்கள். இந்த நெயாப்போலி பட்டணத்தில் தான் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை அடுத்ததாக பிலிப்பி என்று சொல்லப்படுகிற மக்கதோனியா தேசத்தின் தலைநகரமாகிய இந்த ஒரு
சிறந்த ஒரு பட்டணத்திற்கு, அன்றைக்கு மக்களால் மிகவும் செல்வாக்கு படைத்தவர்கள், படித்தவர்கள், கல்வியாளர்கள் இருந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணமாகிய பிலிப்பி பட்டணத்திற்கு அங்கே இந்த நெயாப்போலி பட்டணத்திலிருந்து புறப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு முன்பின் அறியாத ஒரு புதிதான ஒரு இடத்தில் பவுல், சீலா, தீமோத்தேயு மூவரும் வந்து கால் பதிக்கிறார்கள். இந்த பிலிப்பி பட்டணத்திற்கு வந்தவுடன் இவர்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள். எப்படி ஆரம்பிக்கிறார்கள்? வேதம் மிக தெளிவாய் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. 13வது வசனத்தை பாருங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை பவுலின் மூலமாய் இங்கே நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு பட்டணத்திற்கு வருகிறார்கள், வந்த உடனே நேரடியாய் சுவிசேஷம் சொல்லும்படியாய் ஊழியத்தை செய்யும்படியாய் இறங்கி விடாமல் தேவையான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள். அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். ஜெபம் மிக அவசியமானது. அது உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது உங்கள் தொழில் ரீதியான காரியமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்கிற ஊழியமாக இருக்கலாம். எதுவானாலும் நாம் அனுதினமும் ஜெபத்தோடு செய்கிற காரியங்கள் ஜெயமாய் முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தை வழக்கப்படுத்தினார்கள். 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13ல் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம். இந்த பிலிப்பி பட்டணத்தில் பவுலுக்கோ, தீமோத்தேவுக்கோ, சீலாவுக்கோ எந்த ஒரு உறவினர்களோ நண்பர்களோ கிடையாது. ஒரு புதிய இடம், புதிய ஜனங்கள். அந்த இடத்தில் வந்து அவர்கள் தங்குவதற்கும் இடம் கிடையாது. ஆகவே அவர்கள் ஒரு ஆற்றின் அருகே அவர்கள் வழக்கமாய் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நான் நினைக்கிறேன் முதல் நாளில் ஒரு நல்ல ஒரு அந்த ஆற்றின் அருகே ஒரு மர நிழலில் அவர்கள் தனியாக அமர்ந்திருந்து அந்த 3 பேரும் ஜெபித்துவிட்டு அந்த பகுதியில் வருகிற ஜனங்களுக்கு உபதேசித்திருக்கக்கூடும். முதல் நாள் ஊழியம் அப்படித்தான் ஆரம்பித்திருக்கும். அந்த ஆற்றின் வழியாக வருகிறவர்கள், போகிறவர்கள், அந்த ஆற்றில் ஒருவேளை குளிக்கும்படியாய் வருகிறவர்கள் எல்லோருக்கும் அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உபதேசிக்கும் பொழுது அந்த உபதேசத்தின் மூலமாய், அந்த ஊழியத்தின் மூலமாய் அந்த பட்டணத்தில் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் ஜெபத்தோடு நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை ஜெயமாய் முடிய பண்ணுவார். கர்த்தருடைய கிரியைகள் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த ஆற்றின் அருகே அவர்கள் ஜெபித்தார்கள், உபதேசித்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று நீங்கள் உபதேசிக்கிற உபதேசமானது ஜனங்களை தொட வேண்டும், ஜனங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், ஜனங்களுக்குள் மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தோடு கூடிய உபதேசம் ஜனங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், தேவனால் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் பிரசங்கப்பீடத்தில் நிற்கிற நேரத்தை காட்டிலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரம் அதிகரிக்க வேண்டும். தேவனோடு நீங்கள் அமர்ந்திருந்து ஒரு தேவ செய்தியை நீங்கள் ஆயத்தப்படுத்தி ஜனங்களுக்குள் கொண்டு செல்வீர்கள் என்றால் நிச்சயம் அதிலே பலன் உண்டாகும், ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும், தேவராஜ்யம் கட்டப்படும். அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் அன்றைக்கு பவுல், சீலா, தீமோத்தேவுக்குள் இருந்தபடியினால் இந்த பிலிப்பி பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. ஜெபமும் ஊழியமும், ஜெபமும் உபதேசமும். ஜெபம் அது நிறைவாயிருந்தது. அவர்கள் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற அந்த இடத்தில் வருகிற ஜனங்களுக்கு உபதேசித்தார்கள். அங்கே பெருங்கூட்டம் கூடியது. அதிலும் குறிப்பாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு அழுத்தமிட்டு காட்டுகிறேன். 13வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அங்கு கூடி வந்த பெண்கள். இந்த பிலிப்பி பட்டணத்தில் எழுப்புதல் உண்டாவதற்கு காரணம், அந்த பட்டணத்தில் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பெண்கள். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மாரே, சகோதரிகளே,
வாலிப பிள்ளைகளே, சிறுமிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை கொண்டு தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை அழுத்தமிட்டு காட்டுகிறேன். நாகமானின் குஷ்டரோகத்தை சுகமாக்குவதற்கு ஒரு சிறுமியை கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு சிறு பிள்ளையை கொண்டு கர்த்தர் நாகமானுக்கு பரிபூரண சுகத்தை கொடுக்கிறார். மட்டுமல்ல, கானாவூரில் கர்த்தர் முதல் அற்புதத்தை செய்வதற்கு அவருடைய தாயாராகிய மரியாள், அந்த பெண்ணானவள் அங்கே ஆரம்ப வேலைகளை செய்து முடிக்கிறாள். வேலையாட்களிடத்திலே போய் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விடுகிறார்கள். நேரம் வருகிறது, வேலை வருகிறது, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புகிறார்கள். திராட்சரசம் வந்தது. பெண்களால் எல்லாம் கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நிமித்தமாய் உங்கள் வீடு கட்டப்படும். ஒரு பெண் சரியான ஒரு பாத்திரமாய் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் சரியாய் கட்டமைக்கப்படும். ஒரு ஊழியக்காரனுக்கு அவனுடைய மனைவி மிக முக்கியத்துவம் வாய்ந்தவள். ஒரு ஊழியக்காரனோடு இணைந்து ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி ஒத்துழைத்து ஓடும் பொழுது அந்த ஊழியமானது சரியான பாதையில் பயணிக்கும். தேவனுடைய திட்டத்தில் நின்று தங்களுடைய வேலையை செய்ய முடியும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுடைய மனைவிகளே, சகோதரிகளே, நீங்கள் உங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் கணவருக்கு அல்லது தகப்பனுக்கு அல்லது சகோதரர்களுக்கு நீங்கள் ஒத்தாசையாயிருங்கள். அன்றைக்கு பவுல், தீமோத்தேயு, சீலா என்று சொல்லக்கூடிய இந்த 3 நபர்களுடைய ஊழியத்தில் பிலிப்பி பட்டணத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு பெண்கள் காரணமாயிருந்தார்கள். அங்கே பெண்கள் கூடினார்கள். அவர்கள்தான் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். சுவிசேஷத்தை கேள்விப்பட்டவர்கள், நான் நினைக்கிறேன் ஒரு நாள் அவர்கள் அந்த இடத்தில் வந்தவர்கள் உபதேசத்தை கேட்டுவிட்டு வீட்டிலே போய் சொல்லியிருப்பார்கள். தன்னுடைய தகப்பனிடத்தில் அல்லது தன்னுடைய கணவரிடத்தில் அல்லது தன்னுடைய சகோதரர்களிடத்தில் அல்லது தன்னுடைய மகன்களிடத்தில், பேரன் பேத்திகளிடத்தில் அவர்கள் போய் சொல்லியிருப்பார்கள். அப்படி உபதேசமானது, சுவிசேஷமானது அங்கே பிலிப்பி பட்டணத்தில் ஆற்றின் அருகே கூடிய பெண்களால் அங்கே பட்டணம் முழுவதும் கடந்து செல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளே, உங்கள் திருச்சபையில் இருக்கிற உங்கள் ஊழியக்காரனோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் மூலமாய் உங்கள் சபை கட்டப்படட்டும். உங்கள் மூலமாய் நீங்கள் இருக்கிற பகுதியானது சுவிசேஷத்திற்கு நேராய் திருப்பப்படட்டும். எத்தனை நபர்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள்? உங்கள் வீட்டிற்கு எத்தனை பேர் உங்களை பார்க்கும்படியாய் வருகிறார்கள்? அல்லது நீங்கள் எத்தனை பேரை ஒவ்வொரு நாளிலே சந்திக்கிறீர்கள்? வேலை செய்கிற இடத்தில், படிக்கிற இடத்தில், ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்கள் புறப்படுகிற பிரயாணத்தில், ஏதோ ஒரு காரியமாய் நீங்கள் புறப்பட்டு போகிற அந்த வழியில் எத்தனை நபர்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள்? இந்த உலகத்தில் வாழ்க்கையில் அடிபட்டு நொறுங்கி போன பாத்திரங்கள் தான் அதிகம். 190% பேர் உள்ளுக்குள் அழுது கொண்டு இருக்கிறார்கள், வாழ்வை இழந்து நிற்கிறார்கள். இவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் பெண்களாகிய நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலும் அநேக ஸ்திரீகள் அவருடைய ஊழியத்தை ஆதரித்து தாங்கினார்கள். அப்போஸ்தலருடைய நாட்களிலும் அநேக பெண்கள் தங்கள் ஆஸ்திகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, பெண்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அவர்களை கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். அன்றைக்கு பிலிப்பி பட்டணத்தில் முதலாவது சுவிசேஷத்திற்கு தங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்தவர்கள் பெண்கள். அதன் பின்பு பயங்கரமான காரியங்கள் அங்கே நடந்தது. அதனை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறக்கிறார். பவுல் பேசுகிறதை கவனிக்கும்படியாய் தூண்டுகிறார். ஒருவேளை இந்த பவுல் பேசுகிறதை அவள் பல நாட்கள் அசட்டை பண்ணி இருக்கலாம். பல நாட்கள் அந்த ஆற்றின் அருகே இவள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாள். இவள் ஒரு வியாபாரி, இரத்தாம்பரம் விற்கிறவளாய் காணப்படுகிறாள். இவளுடைய அந்த வியாபாரத்தின் நடுவில் பவுல் பேசுகிறதை கவனிக்கிறாள். பல நாட்களாய் கவனிக்காதவள் இன்று கவனிக்கும்படியாய் கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திருப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷத்தை, நீங்கள் உபதேசிக்கிற உபதேசத்தை யாரோ ஒருவர் மட்டம் தட்டி நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர் பேசுகிறார்கள் என்பதற்காக விட்டுவிடாதிருங்கள். ஆண்டவருடைய வேலையை இன்னும் உற்சாகமாய் செய்யுங்கள். இந்த தியத்தீரா என்கிற பட்டணத்தில் உள்ள இந்த பெண்ணானவள் இந்த பிலிப்பி பட்டணத்தில் வந்து வியாபாரம் செய்கிறவள் இப்போ கர்த்தருடைய வார்த்தையினால் தொடப்படுகிறாள். இந்த பிலிப்பி பட்டணத்தை சார்ந்தவள் அல்ல, இவள் தியத்தீரா ஊரை சார்ந்தவள். ஆனால் அவளுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை விழுகிறது. தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறாள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாள். இது நிமித்தமாய் அவள் செய்த ஒரு காரியத்தை பாருங்கள். 15வது வசனம், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவ்வளோ நாட்களும் அந்த பிலிப்பி பட்டணத்தில் அவர்கள் அங்கும் இங்குமாய் தெருவோரங்களில், பொது இடங்களில், மரத்தடியில் அவர்கள் தங்கியிருந்தவர்கள் இப்பொழுது முதலாக தங்கும்படியான ஒரு இடத்தை கர்த்தர் அவர்களுக்கென்று இந்த லேதியாளி நிமித்தமாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பட்டணத்தில் எத்தனையோ பேர் இருந்தார்கள், ஆனால் இவள் தன்னுடைய வீட்டில் அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியானால் உடனே நாங்கள் வாரோம், எங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவர்கள் ஓடிவிடவில்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், இதிலே ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு உதவி செய்கிற அல்லது உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஏதோ ஒரு விசுவாசியின் மூலமாய் கர்த்தர் உங்களை நடத்தலாம். ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டால் உடனே அவர்கள் பின்னாக ஓடிவிடாதிருங்கள். நீங்கள் அழைத்த தேவனை சார்ந்து நில்லுங்கள். உங்களை அழைத்தவர் கர்த்தர். அவர் உங்களை எப்படி நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து அதன்படி செய்யுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளுமாகிய லீதியால் தன்னுடைய வீட்டில் தங்கும்படி கேட்ட பொழுது உடனே ஓகே சொல்லி இருக்க மாட்டாங்க. இந்த 3 பேரும் ஜபித்திருப்பார்கள், ஐயா இவ்வளோ நாள் நாங்கள் வீதியில் தங்கி இருக்கிறோம், இப்போ இந்த பெண் தன்னுடைய வீட்டை திறந்து கொடுக்கிறாள், நாங்கள் தங்கலாமா வேண்டாமா என்று சொல்லி இவள் கேட்டிருக்கக்கூடும். கர்த்தர் அனுமதி கொடுத்திருப்பார். ஏனென்றால் ஆசியாவிலே சுவிசேஷம் சொல்லக்கூடாது, பித்தினியாவில் சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்று தடை செய்தவர் இந்த காரியத்தில் அவர் சொல்லியிருந்தபடியினால்தான் அந்த காரியத்தில் அவர்கள் இறங்குகிறார்கள். தேவன் ஒரு காரியத்தை செய்யும்படியாய் சொல்லும்படியாய் உங்களிடத்தில் ஏவும் பொழுது அந்த காரியத்தை செய்யுங்கள், சொல்லுங்கள். இந்த தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளுமாகிய இந்த லீதியாளுடைய வீட்டில் பவுலும் தீமோத்தேயுவும் சீலாவும் தங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய ராஜ்யமானது, ஊழியமானது இவர்கள் மூலமாய் அந்த பட்டணத்தில் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் இருதயத்தை வசனத்துக்கு திறந்து கொடுங்கள். அல்லது நீங்கள் வசனத்திற்கு திறந்து கொடுப்பதற்கு காரணமாக இருந்தாரே ஒரு தேவ மனிதன், ஒரு ஊழியக்காரன், அவர்களை கனப்படுத்துங்கள். அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இந்த லீதியால் தனக்கு நன்மையான காரியங்களை உபதேசித்த, தனக்கு நல்வழியை கற்றுக் கொடுத்த இந்த ஊழியர்களுக்கு தங்கள் வீட்டை கொடுக்கிறாள். இந்த லீதியாளின் ஆரம்ப வாழ்க்கையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை வணங்குகிறவளுமாகிய இந்த பவுல், சீலா, தீமோத்தேயு இவர்கள் வருவதற்கு முன்பாக இவள் வேற்று தெய்வங்களை வழிபட்டவள், வீணான தேவர்களை வழிபட்டவள். இப்பொழுது மெய் தெய்வத்தை கண்டுபிடித்து விட்டாள். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார், நன்மைகளை கண்டபடியினால் எனக்கு இந்த நல்வழியை காட்டி கொடுத்த, நன்மைகளை செய்வதற்கு காரணமாயிருந்த இந்த ஊழியர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று தன் வீட்டை இவள் திறந்து கொடுத்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை வழி நடத்துகிற, உங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற, உங்களுக்கு உபதேசங்களை கற்றுக் கொடுக்கிற, உங்கள் நன்மைக்காக ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற கர்த்தருடைய ஊழியர்களுக்கென்று நீங்கள் நன்மை செய்யுங்கள். அவர்களுக்கான காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அதன் பலனை நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். சீசனின் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கர்த்தர் அதற்கான பலனை தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய ஊழியர்களுக்கென்று, ஊழியங்களுக்கென்று, சபைக்கென்று கொடுக்கிற, செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே பிரதிபலன் கொடுப்பார். ஆகவே இந்த லீதியாளை போன்று நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் தேவனுடைய ஊழியக்காரர்களோடு இணைந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஐயா.
எங்கள் ராஜாதி ராஜாவும் எங்கள் கர்த்தராகிய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானம் உம்முடைய பார்வைக்கு பிரியமும் ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் அமையட்டும். ஆண்டவரே, என்னை கேட்கிற கர்த்தாவே, இந்த நாளின் என்னோடு ஜபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆவியானவரால் வழி நடத்தப்படட்டும். ஆவியானவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளட்டும். தேவன் தங்களுக்கென்று வகுக்கிற சரியான பாதையில் நின்று உம்முடைய நாமத்தை இவர்கள் மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, தேவரீர் பவுலை வேண்டாம் என்று சொன்ன இடத்திற்கு போகாதபடிக்கு எப்படி ஆலோசனை கொடுத்து தடுத்தீரோ அப்படி போல இவர்களை நடத்தும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற ஆலோசனை கொடுத்து இவர்களை வழி நடத்துவீராக. பிலிப்பி பட்டணத்தில் வழக்கமாய் கூடி அவர்கள் ஜபித்தார்கள் ஐயா. ஜபத்தோடு இவர்கள் தங்கள் வாழ்க்கையை கர்த்தாவை கடத்தி செல்லட்டும். ஆண்டவரே, ஜபம் அதை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, குடும்பத்தின் காரியங்களிலும் ஊழியத்தின் காரியங்களிலும் எதுவானாலும் ஜபித்து ஒரு காரியத்தை துவங்குவதற்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பீராக. அது மாத்திரமல்ல, பவுல் பேசியவைகளை கவனிக்கும்படியாய் தங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்த அந்த பிலிப்பி பட்டணத்தின் ஜனங்களைப் போன்று இவர்கள் தங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கட்டும். ஆண்டவரே, லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தது போல ஆவியானவருடைய பிரசன்னம் என் வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் திறக்கட்டும். ஆண்டவரே, சுவிசேஷத்திற்கு நேராய் திருப்பும். ஆண்டவரே, வீணான தேவர்களை ஆராதித்த லீதியால் மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பப்பட்டது போல இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டு ஜபிக்கிற இவர்கள் இருதயம் உம் பக்கமாய் திரும்பட்டும். ஆண்டவரே, உமக்குள் இருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். லீதியால் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே தனக்கு நன்மை செய்த, தனக்கு ஜீவ வழியை கற்றுக் கொடுத்த ஊழியர்களுக்கு தன் வீட்டை கொடுத்தது போல இவர்களும் தங்களை வழிநடத்துகிற ஊழியர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படியான திராணியை கொடுங்கப்பா, பலனை கொடுங்க. அப்படிப்பட்ட காரியங்களை இவர்கள் செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளின் தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நாம் கற்றுக்கொண்டபடி ஆவியானவருடைய ஆலோசனையை கேளுங்கள். ஆண்டவருடைய உபதேசத்திற்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். உங்களை நடத்துகிற ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்கள். அது உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக அமையும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.